யாருக்கெல்லாம் மனோஜ் ரோஹிணி சீக்கிரமே பிரிஞ்சா பார்க்கவே நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கருத்தை தெரிவிச்சுட்டு ஒரு லைக்கை போட்டு ஹைக் பண்ணி உங்கள் பொண்ணான கையால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டி 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 நாளைக்கு எங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க ஆண்டி அப்படின்னு ரோஹிணி போய் சிந்தாமணிக்கிட்ட சொல்லுது. அப்படியா, என்னம்மா பண்ண போகிற? நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு லீடு கொஞ்சம் கூட கிடைக்கலையே. நானும் தான் போயிட்டு தான் வந்தேன், ஒன்றுமே சொல்லலையே. ஆண்டி 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 நீங்கள் எப்படியாவது போய் எங்கள் ஆண்டிக்கிட்ட நீங்கள் கேட்கணும் ஆண்டி. சரி விடுக்கண்ணு, உனக்கா நான் இது கூட பண்ண மாட்டேன்னா என்ன அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு நேராக விஜயா பார்க்க போகுது. மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்னுக்கிட்டு மாஸ்டர் இங்கே வீட்டுக்குள்ள வந்த கையோட இங்கே முத்து அண்ணாமலை எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன இந்த பொம்பளையும் அடிக்கடி இங்கே கிராஸ் ஆகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட முத்து சொல்கிறாரு, அப்பா நீங்கள் தான் அப்பா ஏதாவது சொல்லணும், என்ன பண்ணலாம், நீங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள், நான் சொன்னால் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை சொல்கிறாரு. கண்டிப்பாக நாளைக்கு ஹேரிங்கை பற்றி ஏதோ நோட்டை எடுத்து அந்த பொம்பளை வந்திருக்கு, கொண்டு போய் இங்கே பார்லரை மட்டும் பற்ற வைக்கிறதுக்கு. அப்பா 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 நீ ஏதாவது சொல்லுப்பா. சரி விட்றா நான் சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாட்ட போகிறாருங்க. விஜயா என்னங்க வாங்க. அவரோட அந்த சிந்தாமணி இருந்துச்சுட்டு, இப்போ உங்களுக்கு பரவாயில்ல என்ன உடம்புக்கு அண்ணே அப்படிங்கிற, எனக்கு நல்லா இருக்குமா, நீ உட்காந்துக்க அப்படிங்கிறாங்க. விஜயா கொஞ்சோன்னு சுக்கு தட்டி போட்டு காப்பி கூட அப்படிங்கிறாரு. முத்து பார்க்குறாரு, அட்டே அப்பா அப்பா நடிப்பு திலகத்தையே மிஞ்சிடுவார் போல இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயா வருது, சிந்தாமணி ஒரு நிமிஷம் இருமா, நான் இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சுக்கு காப்பி போட போகுது. அப்போ அண்ணாமலையும் பின்னாடி போய் நிற்கிறாரு. விஜயா அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிற கையை தொடுறாரு. என்னங்க என் கையெல்லாம் தொடுறீங்க? இல்லை இந்த கையால் நான் காஃபி சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு. என்னங்க அந்த மீனா போனதுலேருந்து நான் தானே உங்களுக்கு போட்டு கொடுத்துட்ருக்கேன். இல்லை விஜயா, நான் அன்னைக்கு இதை சொல்லலான் இருந்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜயா அப்படிங்கிற முத்து அங்கே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்பா காதல் மண்ணனை தூக்கி சாப்பிட்ற, அட்டி அட்டி அடிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ணாமலை பார்க்குறாங்க, போடா எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படிங்கிற முத்து அங்கிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்னங்க எனக்கு காஃபி போட்டு கொடுக்க விடுங்க, கையெல்லாம் கூச்சமாக வெக்கமாக இருக்குது அப்படின்னு விஜயா சொல்ல, ஐயோ விஜயா அப்படின்னு கன்னத்தில் தொடுறாரு அண்ணாமலை. நீ அப்படியே அன்னைக்கு பார்த்தது மாதிரியே இருக்க விஜயா, அப்படியே இருக்க, என்ன கொஞ்சோன்னு பெருத்து போயிருக்க, அவ்வளோதான், மற்றபடி நீ அப்படி இருக்க தெரியுமா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, போங்கங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம பையனுக்கு ஹேரிங் போகிறாங்கல்ல, ஆமாங்க கவுன்சிலிங் இருக்குது, அதுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன பண்ணலாம் தெரியுமா, என்ன பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை, நம்ம இந்த முத்து மீனா ஒன்று ஐடியா சொன்னாங்க. என்னங்க சொன்னாங்க, ஏதாவது உருப்படியாக சொல்லியிருக்காங்களா? என்ன விஜயா நீ எவ்வளோ அழகாக இருக்கேன்னு சொல்கிறேன், ஏன் நம்ம பிள்ளைய திட்டுற? சரிங்க சரிங்க நான் அவங்கள திட்டலை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. காப்பியை வடிகட்டுறாங்க. இல்லை இப்போ நீ பேசிட்டு உள்ளார போவில்ல, இல்லை நீ போயிட்டு பேசிட்டு வா அப்புறம் சொல்கிறேன். இல்லைங்க சொல்லுங்கங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம இந்த ரோஹிணியோட பையன் இருக்கேன்ல கிறிஷு, ஆமாம் அவனை கூட்டிகிட்டு போயிடுவோமா, கூட்டிகிட்டு போனால் உண்மையெல்லாம் சொல்லிடுவாள்ல. ஆமாங்க குழந்தை, ஐயோ அவள் பொய் சொல்லி வைப்பாளே, அதெல்லாம் நம்ம அவகிட்ட சொல்ல வேணாம், சொன்னா தானே அவள் குழந்தைய மறைப்பா, அவள் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பிள்ளைய நம்ம தூக்கிடுவான் ரோஹிணி கோர்ட்டுக்கு வர சமயம் பார்த்து. ஆமாங்க சூப்பர் ஐடியா. சரிம்மா நான் போய் டீ குடிச்சுக்கிறேன், நீ போ. அந்த சிந்தாமணிக்கு கொண்டு போ, இந்த காப்பி அது குடிக்குமா குடிக்காதோ, கொண்டு போய் கொடுமா, கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கொடுமா அப்படின்ட்டு போகிறாரு. அப்பா கை கொடுப்பா கை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் அப்பனும் மகனும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அடுத்து விஜயா போகுது. போனகையோட என்ன மாஸ்டர் ஒரு சுக்கு காப்பி போடுறதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது? இல்லை அவர் என்கிட்ட வந்து நல்லா அன்பாக பேசினார், அதுதான். ஓ அப்படியா, அண்ணன் நல்லாலாம் பேசுவாரா? என்ன நீ சிந்தாமணி இப்படிலாம் சொல்கிறீங்க, எவ்வளோ நல்லவர் தெரியுமா, அப்படி ரொமான்ஸ் பண்ணுவார். ஆமாம் ஆமாம் 3 பிள்ளை பெற்றிருக்கீங்களே அதிலே தெரியுதுல்ல, 3 இல்லை 4. சரி மாஸ்டர் அப்படிங்கிறாங்க. இந்தா உங்களுக்கும் காப்பி கொடுக்க சொன்னதே என் வீட்டுக்காரர் தான். ஓ அப்படியா அப்படின்னு வாங்குறாங்க. வேணான்னு சொன்னால் இவங்ககிட்ட உண்மையை வாங்கணும், டக்குன்னு போகிற மாதிரி ஆயிருமே அப்படின்னு வாங்கி குடிக்கிற மாதிரி குடிச்சுக்கிட்டு, அப்புறம் உங்கள் மனோஜ் கேஸ் என்னாச்சு? தெரியாதா, நாளைக்கு ஹேரிங்கா கவுன்சிலிங்காமே. அப்படியா, 2 பேரும் பேசுவாங்க, பேசி மனசை மாற்ற பார்ப்பாங்களே, மனோஜுக்கு நினச்சி உண்மையை உளறிட மாட்டாரே, எனக்கு என் பொண்டாட்டி தான் வேணும்னு. என்னம்மா குக்கி போடுது சிந்தாமணி? அதெல்லாம் முடியாது, அப்படியே என் மயன் கேனப்பே உளறுனாலும் உளருவான், அதுக்காகத்தான் என் வீட்டுக்காரர் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்காரு, முத்துவும் எல்லாருமே சேர்ந்து. அப்படியா, என்ன மாஸ்டர் ஐடியா? ஐயோ இதை யார்ட்டையும் சொல்லக்கூடாதுனால. மாஸ்டர் என்ன பார்த்தீங்களா பிரித்து வச்சு பார்க்குறீங்க, போங்க மாஸ்டர், உங்கள் காஃபி வேணாம் ஒன்று வேணாம், இனிமேல் அவங்க கூட பேசலை, நான் கிளம்புறேன். ஐயோ சிந்தாமணி இருமா, நான் சொல்கிறேன், உன்கிட்ட சொல்கிறது என்ன, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவங்க திட்டத்தை சொல்கிறாங்க. கிருஷை கூப்பிட்டு வந்து உண்மையை சொல்ல வைக்க போகிறோம், அதுதான் எங்கள் பிளானே. ஓ அப்படியா, எப்படியும் வீட்டுக்குள்ள தான் வச்சு பூட்டி வச்சுருப்பா, அதை போய் தூக்கிட்டு வந்துடலான்னு பிளானை போட்டிருக்காங்க. சரி மாஸ்டர் நான் கிளம்புறேன், எனக்கு நேரம் ஆகுது. என்னம்மா என்ன போகிற, எனக்கு நேரம் ஆகுது. இங்கே முத்து சொல்லிட்டு இருக்காரு, பாருப்பா அம்மா சொன்ன அடுத்த நிமிஷத்தில் அந்த செகண்டில் வரும் பாருங்க, செவத்தில் அடித்த பந்து மாதிரி,
அப்படிங்கிற கரெக்டாக கதை திறந்துட்டு வருது. பார்த்தீங்களாப்பா ஆமாடா முத்து நீ தீர்க்க தரிசிடா அப்பா விடுப்பா பாராட்டுறதான் இப்போ முக்கியம் இல்லை அப்படிங்கிற சிந்தாமணி என்ன பண்ணுது, நான் வர்றேன் அப்படிங்கிற முத்து வெளில வராரு. என்னங்க மாஸ்டர் நிற்பீங்க போகிறீங்க, இல்லை முத்து எனக்கு அர்ஜெண்ட்டாக வேலை இருக்குது, அர்ஜெண்ட் அப்படிங்கல. என்ன அர்ஜென்ட்னா பாத்ரூம் போகணுமா, என்ன அப்படின்ட்டு, என்ன மாஸ்டர் சரி நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. வேகமாக கிளம்புதுங்க சிந்தாமணி. போகிறதுக்குள்ளே அந்த பிள்ளைக்கு பொறுக்கலைங்க. ரோகிணிக்கு கால் பண்ணுது, லேட் ஆனாலும் ஆயிருன்ட்டு. என்ன ஆண்டி என்னாச்சு, உனக்கா நான் நல்லது பண்ணுறேம்மா, அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்து உனக்கு சேகரிச்சிருக்கேன், என்ன விஷயம் சொல்லுங்கள். அவங்க நாளைக்கு உன்னை கவுன்சிலிங் கூட்டி போகிறாங்களா, ஆமாம், அப்போ உன் பிள்ளைய வச்சு ஆதாரமாக சொல்ல போகிறாங்களாம். என்ன சொல்கிறாங்க, ஆமாம், அட பாவீங்களா, என் பிள்ளைய வச்சா எனக்கே எதிராக திருப்ப பார்க்குறாங்களா, அன்னைக்கு ஹோட்டலுக்கு வந்த மாதிரி. ஆமாம் நீ வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சிருப்பியா, இங்கே பாரு ரோகிணி இப்போவே எங்கேயாவது கொண்டு அடைச்சி வச்சிருவோம் பிள்ளைய. சரிங்க ஆண்டி எனக்கு நீங்கள் நல்லது பண்ணீங்க அப்படின்னு சொல்ல, இருடி மவளை அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, முத்து பின்னாடியே போயிடுறாரு. இந்த திட்டம் வேற போட்டிருக்கலான்ட்டு மீனாவை வர சொல்லிடுறாங்க. மீனா முத்து கிளம்பி நேராக இங்கே ரோகிணி இருக்க இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏன்னா ஏற்கனவே தெரிஞ்சுதான் வச்சுருக்காங்க, ரோகிணி சிந்தாமணி கூட தான் இருக்குது, சிந்தாமணியோட ஆள் தாங்கிறது தெரிஞ்சதுனால தான் இந்த பிளானே போடுறாங்க. இங்கே ரோகிணி வேகமாக போகுது, போயிட்டு அவங்க அம்மாட்ட கூப்பிடுது, அம்மா கிருஷா கொடு அப்படிங்கல. எங்கடி கூப்பிட்ற, அவன் ஒரு இடத்துக்கு போகணும் கொண்டா அப்படிங்கிற. அவனை எங்கடி கூட்டி போகிற, அம்மா ஒன்றும் இல்லைம்மா இங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கல. நானும் வரேன்டி, அதெல்லாம் தேவையில்லை. டக்குன்னு வெளில வருது. ஆண்டி அப்படின்னு சிந்தாமணி கால் பண்ணி பேசுது. என்ன ரோஹிணி உன் பிள்ளை எங்கே, நான் என் பிள்ளைய கூட்டாந்துட்டேன், எங்கே வரணும் அப்படிங்கல. நான் உனக்கு லொக்கேஷன் ஒன்று அனுப்புகிறேன், அங்கே போ, அங்கே அதுவும் என் வீடு தான், அங்கே யாரும் வரமாட்டாங்க, தேங்க்யூ ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுதுங்க. வேகமாக கார் வருது. அப்படியே அவங்களாம் பெரிய பணக்காரவங்க, கார்லேயே போகிறாங்க, வாடகை கார்லேயே. பார்த்தா காரில் போக அவங்க அம்மாவுக்கு துடிக்குது. ஐயோ பேரனை எங்கே கூட்டி போகிறான்னு தெரியலையே, புருஷன் முக்கியம் தான் இல்லைங்களே, புருஷன் முக்கியம்னு புள்ளைய விட்டுருவா போல இருக்கே. ஐயோ கிருஷு நான் உன்னை தவமாக வளர்த்துக்கிட்டு வரேனடா அப்படின்னு பின்னாலே பார்க்குது. ஆனால் காரை தொடர்ந்து போக முடியுமா என்ன. ஆனால் என்ன பண்ணிடுறாங்க, நம்ம தலைமையும் பின்னாடியே வந்துடுறாங்க. முத்து மீனாவும் என்னம்மா என்ன ஆச்சு அப்படிங்கல. அவள் காரில் கூட்டிகிட்டு போகிறா, பிள்ளை எங்கே கூட்டி போகிறான்னு தெரியலையே, எங்கே கூட்டி போகிறான்னு தெரியும், ஆனால் எனக்கா உதவி பண்ணுவீங்களா அப்படிங்கல. நீ என்ன சொன்னாலும் கேட்பேன், என் பிள்ளை உயிரோடு இருந்தால் போதும், உங்கள் அண்ணனோட வாழ்றால இல்லையோ அப்படின்னு சொல்ல. அப்போ காரில் ஏறி உட்காருங்க அப்படின்னு பின்னாடி ஃபாலோ பண்ணி போகிறாங்க. கரெக்டாக எங்கே போகிறாங்கிற பார்த்துக்கிறாங்க, தூரத்துலேருந்தே பார்த்துக்கிறாங்க. பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வச்சுடுறாங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பல. அங்கே இருக்கங்க 2-3 பேர் இருக்காங்களா, இங்கே விளையாண்டுட்டு, அம்மா என்னை ஏமா இங்கே விட்டுட்டு போகிற, எனக்கு பயமாக இருக்குமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே பாரு கேம்ஸ் விளையாடு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு டிவியை வச்சு கேம்ஸ் விளையாட வைக்கிறாங்க. அது இதுன்னு எல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. அம்மா எனக்கு பயமாக இருக்குமாட்டே, நான் போயிட்டு நைட்டுக்கு வந்துடுவேன்டா, நீ பயப்படாத, நாளைக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு நம்ம மனோஜ் டாடி கூட இருக்க போகிறோம். என்னம்மா சொல்கிறீங்க, ஆமாம் நாளையிலேருந்து நம்ம 3 பேர் ஒன்றா இருக்க போகிறோம், அதுக்காக இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் பிரிஞ்சிருடா அப்படின்னு முத்தம் கொடுத்துட்டு கிளம்புது. இவங்க 3 பேர் ஒதுங்கிக்கிறாங்க. அடி பாவி என் புள்ளைய கொண்டாந்து கொள்ளக்குட்டை கிண்ட கொண்டாந்து விட்டுட்டு போகிறாளே அப்படின்னு போய் தூக்க போகிறாங்க. இப்போ வேணா இவங்க தகவல் சொல்லிடுவாங்க, இப்போ போக வேணாம் அப்படின்றாங்க முத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா மறுநாள் கவுன்சிலிங்க்கு போகிறாங்க. அப்படியே ரோகிணி நீ என் பிள்ளையவா கூப்பிட்டான்னு நினச்ச, நான் அப்படி பத்திரமா வச்சுட்டு வந்துட்டேன்ல 7 குகை தாண்டி அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போய் உட்காருது. அங்கே அதே மாதிரி கேள்வி கேட்குறாங்க. முத்து மீனாவும் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. மனோஜிட்ட கேட்க ஆரம்பிக்கல. எனக்கு பிடிக்கலங்க, இல்லைங்க இவர் என் கூட சந்தோஷமாக தான் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்ல. ஏப்பா நீ இவ கூட சந்தோஷமாக தான் வாழ்ந்தியா, ஆமாம் சந்தோஷமாக தான் வாழ்ந்தேன், போதுமா அப்புறம் இது ஒன்றும் பத்தாதா, நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தோம் அப்படின்னு இவங்க சொல்ல. இருங்க அவர் என்ன சொல்ல வரான்னு கேட்போம். சொல்லுங்கள் சார் என்ன சொல்கிறீங்க, இவ எப்போ பொய்ன்னு தெரிஞ்சிச்சோ அப்போவே எனக்கு பிடிக்காம போச்சு. என்ன சார் பிடிச்சி வாழ்ந்துருக்கீங்க, அப்புறம் ஏன் பிடிக்கிறீங்க, ஐயோ எனக்கு வேணாம், இவ கூட வாழ்ந்தா எங்கள் அம்மா எனக்கு கொன்னுடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்ல. பார்த்தீங்களா மேடம் இவங்க அம்மானால தான் ஒரு பயப்படுறாரு. எங்கள் அம்மாக்கெல்லாம் நான் பயப்படலை, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது இதெல்லாம், இவ கூட நான் வாழ்ந்தா எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது, அம்மாடியோ எங்கள் அம்மா ஏதாவது பண்ணிடுவாங்க, பார்த்தீங்களா மேடம் இவங்க அம்மாவை நினச்சி தான் பயப்படுறாரு மேடம் அப்படின்னு இந்த பிள்ளை சொல்ல. இவ பேச்சை கேட்காதீங்க மேடம் அப்படின்னு மறுபடியும் சொல்ல. சரி நீங்கள் சொல்லுங்கம்மா, நீங்கள் உண்மையிலே கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா விவரத்தையும் சொன்னீங்களா, நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. இவ சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்களா. நீங்கள் சொல்லலைங்கிறதுக்கு என்ன ஆதாரம், சொன்னீங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு மாறி பேச. முத்து மீனா ஒரு நிமிஷம் இவரானார் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்களா. இவங்க எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை கூட்டி வந்திருக்கோம். நீ எப்படி ஆதாரத்தை கூட்டி வர முடியும் அப்படின்னு ரோஹிணி சிரிச்சுக்கிட்டு ஜம்பமாக இருக்குது. இரு நீ எனக்கு பிளானை போட்டால் நான் உனக்கு போடுவேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷ் அப்படின்னு கூப்பிட. என்ன கூட்டி வந்துட்டாங்களான்னு வாசலை பார்க்குது. கரெக்டாக கிரிஷ் வருது. கிரிஷை பார்த்தோன்னா தூக்கி வாரி போடுது. அதுக்கு பின்னாடி அவங்க ஆத்தாளுங்க வர. நான் பெற்றதும் சரியில்லை, என்ன பெற்றதும் சரியில்லை, 2 பேர் இங்கே வராங்களே, ஐயோம்மா இங்கேயாம்மா அந்த போடி போக்கத்தவளே, நீலாம் ஒரு பிள்ளையாடி மனுஷியாடி அப்படின்னு சொல்லிட்டு நீலாம் ஒரு பொம்பளையாடின்னு கேட்கணும். ஆனால் அவங்களால பெற்ற அம்மாங்கிறால கேட்க முடியல. உள்ளார கூட்டியாந்து உட்கார வச்சு கேட்குறாங்க. இந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க. குழந்தை பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் புட்டு சொல்லிடுது. இவங்க தான் எங்கள் அம்மா, இவங்க தான் டேடி, எப்போ இருந்து உனக்கு டேடின்னு தெரியும்னு கேளுங்க அப்படின்னு
முத்து சொல்கிறாரு, நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்ட்டு முந்திரி கொட்டை மாதிரி முந்தாதீங்க முத்து அப்படிங்கிறாங்க. அவருக்கு உண்மையிலே முத்துன்னு பேர் வச்சதுக்கு முந்திரி கொட்டைன்னு வச்சுருக்கலாம். ஆனாலும் ரொம்ப நல்ல மனசு உள்ளவருங்க, அதனால தான் முத்துன்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ கிருஷை பார்த்து என்ன கேட்குறாங்க, நீதிபதி கேட்க எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது, இப்போ தான் எங்கள் அம்மாவே அம்மான்னு லேட்டாக தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் டாடி நம்ம கூட வாழணும்னா நீ கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படணும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் முன்னாடியே சொல்லலை, எங்கள் அப்பான்னு எனக்கு தெரியாது, ஒரே போடா. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லைம்மா, என் பிள்ளைய கூட்டி கொண்டு கடத்தி வச்சுட்டாம்மா அப்படின்னு அவங்க ஆத்தாக்கறி எல்லாத்தையும் போட்டு உடச்சிருது. அதுக்கப்புறம் கிருஷிகிட்ட கேட்குறாங்க, எப்பா இதெல்லாம் உண்மையா? ஆமாம் அப்படிங்கிறாங்க. ரோகிணியை பார்த்து கிழிச்சு கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பார்க்குது. நீலாம் ஒரு மனுஷியம்மா, என்னம்மா நீ பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லை 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 அப்படிங்கிறாங்க. அட போம்மா நீ வேற, நான் இதுக்கு இப்போவே நான் தீர்ப்பு சொல்லிடலாம், இன்னும் 2-3 நாளில் உங்களுக்கு நான் தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது சரிப்பட்டு வராதுமா, உங்களுக்கு கண்டிப்பாக டைவர்ஸ் கிடச்சிரும். இவன் என்ன இவ்வளோ பெத்த பிள்ளையவே இப்படி கடத்தி வச்சிருக்கிறா, இதுவே ஒரு ஹை பாயிண்ட் ஆயிடுச்சு, நீங்கள் தைரியமாக கிளம்புங்கிறாங்க. முத்து மீனா வெளில வந்துடுறாங்க. ஏமா இங்கே வந்து நான் அம்மா பிடிச்சி திட்டுறாங்க, பார்த்தீங்களா திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு முத்து அங்கே கம்ப்ளைண்ட் பண்ண, அவங்க வந்து ஏமா இப்போ திட்டுற, ஏமா அவங்க அம்மா பிடிச்சி இப்படி வாங்குற, இனிமேல் ஏதாவது அவங்கள திட்டினேன்னா அவங்கள உள்ளே போட்டுருவேன் அப்படிங்கல. இல்லை மேடம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிருஷை பிடிச்சி அடிக்க போகிறாங்க. அம்மா அடிக்காதம்மா, பாவம்மா மீனாண்டியும் முத்துவாங்களும். என்னடா பாவங்கிற, நம்ம பாவம் இல்லையாடா, நான் அம்மா பாவம் இல்லையா, நீ பாவம் தாம்மா, ஆனால் அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அடிக்காத குறையா பிள்ளைய, ஏன்னா கோர்ட்டுங்கிறதுனால வீட்டில் போய் என்ன பண்ண போகிறான்னு தெரியலேன்னு ஆத்தாவும் பின்னாடி போகுது. அம்மா ரொம்ப நன்றிம்மா அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல தம்பி, நீங்கள் இந்த உதவி செஞ்சதை நான் மறக்கவே மாட்டேன்னு அந்த முத்து சொல்ல, நான் என்னத்தப்பா சொல்கிறது, நீங்கள் மட்டும் என்னை கூட்டு வரலன்னா எனக்கு மட்டும் என்ன தெரியவா போகுது, நீங்கள் எப்படியும் கிருஷ்ண கூட்டியாந்து உண்மையை வாங்கியிருப்பீங்க, பரவாயில்ல, என் பிள்ளைக்கு என்ன வாழ்க்கையில் விதின்னு இருக்கோ அது நடந்துட்டு போகுதுன்னு அந்த பிள்ளை போகுது. அடுத்து பார்த்தா விஜயாவுக்கு சந்தோஷம் தாங்கலை, வெளியில் நிற்கிறது. என்னடா ஆச்சுனோன்னா உண்மையை சொன்னோன்னே, டே மனோஜ் எனக்கு தெரியல நீ அறிவாளின்னு அப்படிங்கிற இங்கே வக்கீல் வராங்க. அறிவாளி, நல்ல அறிவாளி, முத்துவும் மீனாவும் இல்லைன்னா இப்படி ஆயிருக்குமா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறாங்க. சரி இப்போ என்ன அப்படிங்கிறாங்க. அந்த பயலை டக்குன்னு கரெக்டாக அதுவும் ஐடியா பண்ணி உங்களால் தான் அப்படிங்கிறாங்க. என்ன என்னாலன்னா, சிந்தாமணிக்கிட்ட நீங்கள் உண்மையை சொன்னீங்களா, அது வந்து என்ன, அது வந்து நீங்கள் சொல்லணுங்கிற கதை அண்ணாமலை உங்ககிட்ட சொன்னார் அப்படிங்கிற. என்ன அப்படிங்கிறாங்க. ஆமாம், நேற்று நடந்தது நாடகம், அதே மாதிரி அந்த கிருஷ்ண தூக்கி கொண்டு வேறு இடத்துல வச்சுட்டு அப்படி சந்தோஷமாக வந்து இருந்தா ரோஹிணி, நாங்கள் போய் கேட்சப் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு வக்கீல் மீனா முத்து எல்லாரும் பேச, ஓ இப்போவும் இவன் தான் எல்லாம் ஜெயிச்சிருக்கானா, சரி சரி எப்படியோ என் பிள்ளைகிட்டேருந்து அவளுக்கு விடுதலை கிடச்சா போதும், அவகிட்டேருந்து என் பிள்ளைக்கு விடுதலை கிடச்சா போதுன்னு வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணாமலை பார்த்து விஜயா முறைக்குது. ஏங்க இப்படி, நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் பேசுனீங்கன்னு நினச்சேன், இப்படி ஒரு பொய் ஃப்ராட் நடந்திருக்கீங்க, ஏய் அப்படி நடந்ததுனால தாண்டி இன்னைக்கு உன் புள்ள அவகிட்டேருந்து விடுதலையாக போகுது, இல்லைன்னா நேரம் சேர்த்து வச்சுருப்பாங்க, அது என்னமோ சரிதான் அப்படிங்கல. இது எப்படி நீங்கள் கணிச்சிங்க, நான் சிந்தாமணிகிட்ட எல்லாம் சொல்லுவேன்னு உடனே முத்து வராரு. எங்களுக்கு தெரியாத சிதம்பரம் ரகசியம் பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக அவள் விட மாட்டா சொல்லுவீங்கன்னு தெரியும், அதனால தான் நாங்கள் அப்படி சொன்னோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா எப்படியோ முத்து நல்லது பண்ணிட்டான், டே முத்து ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படி சொல்லி கட்டிக்கிறாங்க. அப்பா நீயாவது என்னை புரிஞ்சுக்கிட்டியாடா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை பார்க்குறாரு. போய் முத்துவை கட்டி பிடிச்சி நன்றி சொல்லு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டியே அப்படின்னு சொல்லல. சரி டே ரொம்ப நன்றிடா அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு நன்றி சொல்லு, ரொம்ப நன்றிம்மா அப்படிங்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போகும்னு நினைக்கிறீங்களா? பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.